ஃபேட்டி லிவர் ரொம்ப ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கு, மது அருந்துறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக வந்து ஃபேட்டி லிவர் இருக்குது. அப்போ ஃபேட்டி லிவர் வந்தது அப்படின்னா நம்ம எந்த மாதிரி உணவில் வந்து நம்ம கட்டுப்பாடு கொண்டு வரலாம் அப்படிங்கிற பார்க்கலாமா? இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறேன். மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சீ ஃபுட் அதிகமாக எடுத்துக்கோங்க. வாரத்தில் 3 நாளாவது வந்து மீன் வந்து சேர்த்துக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து பழங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு வந்து ஒரு பவுல் கிரேப்ஸ் அந்த மாதிரி வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம். தென் வந்து சமையலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. பூண்டு வந்து உங்களோட உணவில் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. க்ரீன் டீ மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைம்ஸ் வந்து தாராளமாக வந்து க்ரீன் டீ வந்து நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது ரொம்ப ஃபேட் சம்மந்தப்பட்ட உணவுகள் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து லோ கலோரி ஃபுட்டு நிறைய க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீரைகள் காய்கறிகள் வந்து நிறைய வந்து கன்சியூம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது வந்து ரொம்ப வந்து ஸ்வீட் கண்டென்ட் ஃபுட்டு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. கூல் ட்ரிங்க்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறவங்கன்னா அதை தயவு பண்ணி மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பேக்கடு ஃபுட்டு மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிடுறீங்க. தென் வந்து ரொம்ப சால்ட்டி ஃபுட்டாக இருக்கிறத வந்து எடுத்துக்க வேண்டாம்.